கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். புத்தியுள்ள ஆராதனை எப்படி செய்வதென்றால், நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். உள்புற பரிசுத்தம், வெளிப்புற பரிசுத்தம். நம்முடைய பேச்சு, நடக்கை, பார்வை எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வெளிப்புறத்திலும் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பலி என்றாலே அது முழுவதுமாக கர்த்தர்க்கென்று அர்ப்பணிக்கிறது. அங்கே நம்முடைய இஷ்டத்திற்கு ஒன்றுமில்லை. ஆகவே தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நமக்கு இஷ்டமான காரியங்களை நாம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது தான் நாம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். பிரசங்கியின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு வரும்போதே நம்முடைய நடையை காத்து கொள்ள வேண்டுமா? மூடர் பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். நாம் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆராதிக்க வேண்டும். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. இதெல்லாம் நம்முடைய ஆராதனையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய சரீரத்தை நாம் தேவனுக்கு பிரியமான நன்மையான அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது நாம் மனம் புதிதாகி புது மனதோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நாம் ஏதோ ஒரு கடமைக்காக கர்த்தரை ஆராதித்து விட்டு செல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வசனங்கள், தேவ வார்த்தைகள் இவைகளை எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது பரிசுத்தமுள்ளவர்களாக நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபத்தோடு நாம் புது மனதோடு கர்த்தரை ஆராதிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும், எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்கவும், எங்களுடைய இஷ்டம் அல்லப்பா, உம்முடைய இஷ்டத்தின்படி உம்மை ஆராதிக்கவும் நாங்கள் மனம் புதிதாகி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகி நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.